நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சிஸ்டர், குழந்தைக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. டாக்டர் சீக்கிரமா பார்க்க முடியுமா சிஸ்டர்? ஃபீவர் அதிகமா இருந்தா கேஷுவாலிட்டில போய் காட்டியிருக்கலாம்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மா, என்னால முடியலம்மா. நம்ம சீக்கிரமா பார்த்துடலாமா? நீ இங்க கூட்டமே இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கோமா. நான் ஃபார்மசி போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. என் வீட்டுக்கார் குழந்தைய ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாருமா. குழந்தைய பாக்குற அந்த சுகம் அவங்க அப்பாவுக்கும் கிடைக்கட்டுமே. ஆமா, நில்லுங்க. எதுக்குமா பணம்லாம் எடுக்கிற? பில்லுக்கும் மருந்துக்கும் என் கையில பணம் இருக்குமா? அதெல்லாம் வேண்டாமா. நீங்க ஏற்கனவே எனக்கு அதிகமா செலவு பண்ணிட்டீங்க. இந்த தடவை உன் பிரசவத்துக்கான செலவு எல்லாத்தையும் நான் தான் ஏத்துக்க போறேன். நீ ₹1 கூட கொடுக்க வேண்டாம். நீ இங்கே இருமா, நான் வந்துடுறேன். என்ன உடனே வந்துட்டீங்க? அங்க டாக்டரை பாக்குறதுக்கு அவளும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. யாரு? அந்த பாலா. அவ கூட அவ குழந்தை இருக்கா. பாலாக்கா கூட இருந்த எல்லா உறவையும் முறிச்சிட்டு வந்துட்டா. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட உறவையும் அந்த வீட்டுல இருந்த ஆளுங்களோட உறவையும் முறிச்சிட்டு வந்தது நானு. ஆனா அவ இங்க தனியா வந்து மாட்டிருக்கா. அவளை 4 வார்த்தை கேட்டு வரேன். நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம். இது வீடு கிடையாது, ஹாஸ்பிட்டல். எல்லாரும் பாப்பாங்கம்மா. பார்த்தா பாக்கட்டும். இப்ப சொல்ல வேண்டியதை இப்பவே சொல்லணும். இல்லனா எனக்கு நிம்மதி இருக்காது. நான் இப்பவே அவளை பாத்துட்டு வரேன், இரு. அம்மா வேண்டாம். நீங்க அவங்கள போய் பார்க்கவும் வேண்டாம், எதுவும் சொல்லவும் வேண்டாம். நீ இங்க அமைதியா உட்காரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். ஐயோ அம்மா, அம்மா. எவ்வளவு அனுபவிச்சாலும் நீ அடங்க மாட்டல. உங்க அப்பா இருந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாருக்கும் ஆரம்பிச்சுதுரி கெட்ட நேரம். நீயே உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிட்ட. இப்ப போய் கதையெல்லாம் சொல்லி என் பொண்ணோட குடும்ப வாழ்க்கையும் நாசம் பண்றதுக்கு இங்க வந்துட்டல்ல. நீ சொன்னதெல்லாம் போதாதுன்னு இப்போ அம்மா கிட்ட சொல்ல வைக்கிறியா? அம்மா என் கூட வாங்க. என் கைய விடுறி. உன் புருஷனை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. நீ பிறந்த வீட்லயும் கல்யாணம் பண்ணி போன வீட்லயும் நிம்மதி இல்லாம ஆக்கிட்ட. என் பொண்ணு அங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்து உன்னால நிம்மதியா இருக்க முடியல. இங்க பாருங்க அத்தை, இது ஹாஸ்பிட்டலா இருக்கிறதுனால நான் பதில் பேசாம இருக்கேன். நீ கண்டபடி ஊர் சுத்துற. ஆனா இவ புருஷனை பார்த்து தப்பானவன் சொல்ற. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நான் பார்த்ததை தான் சொன்னேன். அதை நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் இவளோட இஷ்டம். பெத்த பொண்ணோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு அம்மாவா நீங்க இருந்தீங்கன்னா முதல்ல உண்மை என்னன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்க இவங்க கூட பேசாதீங்க, என் கூட வாங்க. வாங்க. இல்லாத ஒண்ணு சொல்லி குடும்பத்தை நாசம் பண்ண பாக்குறியா? அது இல்லாத விஷயமா இருந்தா யாரோட குடும்பமும் நாசமாகாது. தப்பு எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். போதும், நீங்க என் கூட வாங்க. அம்மா என் கூட வாங்க. பாருடி. அம்மா, என்னம்மா நடக்குது? நீ பயப்படாதம்மா. வாங்க. அறிவே இல்லையா உங்களுக்கு? இங்க வந்து குடும்ப விஷயத்தை பேசணுமா? மத்தவங்கள பாத்துட்டு இருக்காங்கல்ல. அவளை பத்தி மத்தவங்களுக்கும் தெரியட்டுமே.
நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து அவமானப்படணுமா? அவளை பார்த்ததே எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. இன்னும் 4 வார்த்தை கேட்டிருப்பேன். இதுக்கப்புறம் எதுவும் கேட்க வேண்டாம். நானும் என் வீட்டுக்காரும் அவங்க வீட்டுக்கே போய் நல்லா கேட்டுட்டு வந்துட்டோம். நீங்க ஃபார்மசிக்கு போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். ஐயோ அங்க போகாதீங்க, இந்த பக்கம் போங்க. சரி சரி ஓகே. நானே கால் பண்றேன். ஆன்ட்டியோட பொண்ணை பார்க்கறதுக்காக வந்தேன். சுமேஷ் இன்னைக்கு எங்கேயும் வெளியில போலையா? ஓகே, நான் இங்கேருந்து கிளம்பும் போது கால் பண்றேன். சரி. இது உங்களோடது தானே? ஆமா, கீழே கிடந்தது. தேங்க்யூ. பத்திரமா வச்சுக்க வேண்டியதை நம்ம கைவிட்டு போகாத மாதிரி வச்சுக்கணும். பேக்ல வச்சிருந்தேன், எடுத்துட்டு வைக்க மறந்துட்டேன். கொஞ்சம் கவனக்குறைவா தான் இருக்கீங்க. கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். அது மட்டும் இல்ல, பொண்ணுங்கனாவே கவனக்குறைவா தானே இருப்போம். ஒரே நேரத்துல ஏகப்பட்ட வேலையை பார்க்க முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை முடியாம போறது மட்டும் இல்ல, சில பொருள் நம்ம கைவிட்டும் போயிடும். இனிமே கவனக்குறைவா இருக்க மாட்டேன். குட். உங்க பேர் என்ன? ரேகா. என் ஆன்ட்டியோட பொண்ணு கூட வந்திருக்கேன். அவளுக்கு செக்கப் இருக்கு, ஸ்கேன் எடுக்க போயிருக்கா. என்னோட பேர் ஆஷா. செக்கப்காக டாக்டரை பார்க்க வந்திருக்கேன். எத்தனை மாசம்? 3. உங்களை பார்த்தா பிரெக்னென்ட் மாதிரியே தெரியல. ஓகே, இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். அம்மா, அந்த ஆண்டி எதுக்காகம்மா உங்ககிட்ட சண்டை போட்டாங்க? அவங்க யாருமா? ஒரு காலத்துல அம்மாவோட சொந்தக்காரங்களா இருந்தாங்க. இப்ப அவங்க யாருன்னு கேட்டா அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி தெரியாது. அந்த அளவுக்கு தூரமா போயிட்டோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் யாருன்னு தெரியுதா? எப்பயுமே மறக்க முடியாத சுச்சுவேஷன்ல தான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம். அப்ப இருந்த நிலைமையில என்னோட சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. கொஞ்சம் இல்ல, நிறையவே மோசமா இருந்தது. ஒருவேளை இதுக்கப்புறம் சாரி சொல்றதா இருந்தா வேண்டாம். எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட தான் அந்த 2 வார்த்தை கேட்க நான் ஆசைப்படுறேன். சாரி, தேங்க்ஸ். நீங்க யாரு என்ன வேணும்லாம் அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவன் சொன்னதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் குழந்தையும் இருக்காங்க. இப்ப 2வது ஒரு குழந்தை பிறக்கவும் போகுது. உங்களுடைய பேக்ரவுண்ட்ல எனக்கு தெரியாது, உங்க பேர் கூட. ஆனா எனக்கு சுமேஷை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன். பொய் சொல்லி ஒரு ஆளை ஏமாத்துறதுல அவன் ஜகஜால கில்லாடி. அந்த மாதிரி குழியில நீங்க ஏதாவது விழுந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தப்பிச்சுக்கோங்க. புருஷன் ஜெயில இருக்கும்போது ஊர்ல இருக்க ஒரு பெரிய பணக்காரனோட டூருன்னு சொல்லிட்டு வந்து நீங்க சொல்றதை விட நான் நம்புற ஒரே ஆளு அவர் மட்டும்தான். அவனை பத்தி நீங்க விசாரிச்சு பாருங்க. மொளவுக்கட்டில் இருக்கிற வீட்டுல அவன் மட்டும் கிடையாது. அவன் பொண்டாட்டி, குழந்தை, அம்மா, அண்ணன்களும் இருக்காங்க. அங்க போய் அவன் சொன்னது உண்மையான நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. நீங்க யாருன்னு தெரியாது உங்க வார்த்தையை கேட்டு சுமேஷ் மேல வச்சிருக்க நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி தான் எனக்கும். இப்ப இருக்க பொண்டாட்டிக்கும் அவருக்கும் என்னைக்கு டிவோர்ஸ் ஆகுதோ அதுக்கு அடுத்த நாள் எங்களோட மேரேஜ் நடக்கும். இனி எங்களோட லைஃப்ல தயவு செஞ்சு நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. வாமா, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னம்மா வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாமா, நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கணுமா. வீட்டுக்கு போறதுக்குள்ள ஃபீவர் குறைஞ்சிரும்னு அந்த டாக்டர் சொன்னாருல்ல. சரி, நான் கூப்பிடுறேன்.
ஃபீவர் குறைஞ்சிடுச்சாமா? ஒரு 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணுமா. நீ தயவு செஞ்சு இவ்வளவு தொந்தரவு பண்ணாத. நீ வாமா. நான் என்ன தொந்தரவு பண்ண போறேன்? படுத்துக்கம்மா. இந்த மருந்து சாப்பிட்டா ஃபீவர் குறைஞ்சிரும், சரியா? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்கம்மா தண்ணி. அப்படின்னா உன் அக்கா மேல நீ பாசம் வச்சிருக்க போல. பாசம் இல்லைன்னு நீங்க தானே சொல்றீங்க. நல்லா தண்ணி குடிங்கக்கா, இல்லைன்னா தொண்டையில மாட்டிக்கும். இந்தாங்கம்மா. அப்பா எப்பமா வருவாரு? அதை நினைச்சு நீ ஏம்மா பயப்படுற? ஒருவேளை அவர் இங்க வந்தாலும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாரு. அம்மா சொல்றேன்ல, நீ தூங்கு. அவரு வந்து உங்களை அடிச்சாருன்னா? அடிக்க மாட்டாருமா. தேவையில்லாம யாரையும் அடிக்க மாட்டாரு. உங்க அப்பா வந்து என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா எதிர்த்து பேச மாட்டேன். போதுமா? நீ தூங்குமா. நான் சாப்பாடு உனக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். படுத்து. அக்கா தூங்கட்டும், நீ என் கூட வா. நான் வரேன், போங்க. அட ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை. ஃபீவர் வந்துருச்சுன்னு நீ ஏன் நினச்சிக்கிட்ட? இங்கே பாரு, உனக்கு குளிர்ச்சுன்னா இந்த பெட்ஷீட்டை நல்லா பொத்திக்கோ. நான் இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன். ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடு. ஹலோ, என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா என்ன? ராத்திரி ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து கேட்டுக்கிட்ட நின்று சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு. நீயே எதுவும் சொல்லாம இருந்த? அந்த எஸ்ஐயை பிடிச்சி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும். விடுப்பிரீத்தி போகட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் அது வேணுகோபாலுடைய ரொம்ப கேவலமான செயல் தான் சொல்லுவேன். இருந்தாலும் நேற்று ராத்திரியில இருந்து எப்ப வரைக்கும் அவர் இங்க வரவே இல்லை. எங்கேயோ போயிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அது ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே வரவே கூடாது. நீயும் குழந்தைங்களும் நிம்மதியா தூங்கினாலே போதும். ராத்திரி வேணுகோபால் வந்து இங்க பிரச்சனை பண்ணதுனால தான் அகிலாவுக்கு ஃபீவர் வந்துருச்சோன்னு தோணுது. அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ஏதாவது தேவைன்னா உடனே சொல்லு. இன்னைக்கு லீவ் இல்ல. நாளைக்கு வினு ஸ்கூலுக்கு என்ன வர சொல்லிருக்காங்க. என்ன பிரச்சனையா? என்னன்னா அங்க போனாதான் தெரியும். நேத்து அகிலா கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க. அவன் புதுசா ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்திலேயே 3வது தடவையா அவன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போறேன். இவ்ளோ நாள் உன் வாழ்க்கையில வேணுகோபன் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தான். இப்போ உன் பையன். எனக்கு எல்லாமே பழகிடுச்சு. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் இனிமே இங்க படிக்க வேண்டான்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல அவனுக்கு அட்மிஷன் வாங்கி தரணும். இல்லைன்னா நான் அவனை வீட்டுல வச்சுதான் படிக்க வைக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத பாலா. இது லாஸ்ட் எக்ஸாம்ல எப்படியாவது அவங்க கிட்ட கேட்டு அந்த ஸ்கூல்லயே படிக்க வை. அடுத்த வருஷம் வேணும்னா போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துடலாம். வீட்டுல வச்சு படிக்க வச்சா அவன் நடவடிக்கையே மாறி போயிடும்டி. அது இப்போ அவன் நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் பிரீத்தி. சரி.
என்னாச்சுப்பா? என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. 7 வருஷத்துக்கு அப்புறமா முதல் முறையா நான் பாலாவை பார்த்தேன். எங்க பார்த்த? இந்த ஊர்ல வச்சுதான் பார்த்தேன். அவ இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கா. சொல்லப்போனா நம்ம பக்கத்திலே இருக்கலாம், இல்லைன்னா அவ நம்ம கண்ணிலே பட்டிருக்க மாட்டா. இத்தனை வருஷம் ஆகியும் நீ இன்னும் அவளை மறக்கலையா? ஆஷா, ஏய் ஆஷா, அணிலே. ஓ, என்னை பார்த்த உடனே காலையில இந்த 2 பேரும் எந்த வேலையும் செய்யாம இருக்காங்க. ஏய் ஆஷா, அணிலே. ஐயோ, 2 பேரும் எங்க தான் போய் தொலைஞ்சாங்க? ஜெகதாம்பா, குட் மார்னிங். என்னாச்சு, சீக்கிரமா எந்திரிச்சிட்டு போல் இருக்கு? இத்தனை நாள் ஆகியும் என் பழக்க வழக்கத்தை மாத்தவே இல்லை. அப்படியே இரு, நீ மாத்திக்காத. எத்தனை நாள் ஆச்சு உன் கையால ஒரு சிறப்பான டீயை குடிச்சு? போமா, போய் ஒரு டீ போட்டு வாமா. உன் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லுடா. அவளோட பிரச்சனைகளை முறையிறதுக்காக அவ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போயிருக்கா. அப்ப டீயை நீயே போட்டு குடி. 2 மருமக வீட்டுல இருக்கும்போது நான் உனக்கு டீ போட்டு கொடுக்கணுமா என்ன? உன் கையால டீ போட்டு கொடுக்குற மாதிரி வருமாமா? அப்புறமா நீ இங்க இருக்கிற யாருகிட்ட வேணாலும் உன் அதிகாரத்தை காட்டலாம். ஆனா என் பொண்டாட்டிகிட்ட மட்டும் காட்டிட வேண்டாமா? இந்த குடும்பத்துல நல்லது நடக்கணும்னு அவ கடவுள்கிட்ட போய் வேண்ட போயிருக்கா. இத பாருமா, அந்த ஆஷா இது வரைக்கும் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. எப்பவும் படுத்தே கிடக்குறா. அதே பழக்கமாயிருச்சு. நீ கூப்பிட்டு அவளை லெஃப்ட் ரைட் வாங்க. ஜெகதாம்பான்னா யாருங்கிறத அவளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுமே. இங்க பாரு, இனி நீ தங்கிட்டு இருந்தேன்னா இந்த வீட்டுல முன்னாடி இருந்ததை விட உன் நிலைமை மோசமா போயிடும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதைத்தான் எதிர்பார்த்தேன். போமா. ஆஷா, ஆஷா, ஆஷா. சொல்லுங்க அத்தை. கொஞ்சம் கதவை தர. எதையும் யோசிக்க வேண்டாம். ஃபயர். ஆஷா, கதவை தரமா. இதோ வரா அத்தை. எப்படி உட்காரு, உட்காரு. அவன் வந்த உடனே அவன் மூஞ்சி பார்த்து 4 கேள்வி கேளு. சொல்லுங்க அத்தை. இங்க வா. எதுக்கு? அம்மா இங்க சில பலகாரம் எல்லாம் சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எங்க? ஆஷா, அம்மா எந்த காலத்துல பலகாரம் சுட்டுருக்காங்க? இதெல்லாம் நீதோ ரெடி பண்ணணுமோ? அதெல்லாம் என்னால முடியாது, என்ன விடுங்க. நெல்லுடி, தூங்குன வரைக்கும் போதும். நீ போய் எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. எனக்கும். ஐயோ அம்மா, அவளால எந்த வேலையும் செய்ய முடியாது. கிச்சனுக்குள்ள அவ போகவே கூடாது. அது ஏன்டா? இவ கிச்சனுக்குள்ள போக கூடாதுன்னு யாராவது சட்டம் போட்டிருக்காங்களா என்ன? இல்ல இனிமே பொண்ணுங்க யாரும் கிச்சனுக்குள்ளேயே போக கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்காப்பா? ஏன்னா எப்ப யாரோட விதி மாறும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. கிச்சனுக்குள்ள போய் டீ போடுறதுனால இவளுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது. போ. கிச்சனுக்குள்ள போனா இவ வாந்தி எடுப்பா, அதான். அப்ப கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி கொடு. அப்ப அம்மா உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஆஷா கர்ப்பமா இருக்கா. அப்போ இப்போதைக்கு இவளுக்கு மருந்து தேவைப்படாது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா என்ன? பொறுப்பு இவன் கையில் இருக்கிறதால இவங்க கிட்ட எல்லாம் எதுக்காக நம்ம போய் சொல்லிட்டுன்னு ஒரு தெனா வெட்டா இருந்திருக்கான் போல் இருக்கு. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஆஷா அவங்க அம்மா வந்து இங்க இருந்தது இவளை பாத்துக்கிறதுக்காக தான்.
உங்களுக்கு இதை பத்தி தெரியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இல்லாததால தெரியாம போச்சு. உன் அம்மாவை நீ மதிக்கிற லட்சணம் இதானா என்ன? அம்மா உங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அத்தை. எனக்கு தெரியலனாலும் உன்னோட அம்மா வந்து உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கல்ல. அது அம்மா 3 மாசம் பெட் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எதுக்காக 3 மாசம் மட்டும் எடுக்கணும்? எந்திரிக்கவே வேண்டாம், அங்கேயே படுத்துக்கிட்டு அப்படியே பிரசவிக்கிட்டும். டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல. ஆஷா, நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீ போய் படுத்துக்க. இங்க நின்னுட்டே இருந்தீங்கன்னா கால் வலி எடுக்கும். போ, நீ போய் படுத்துக்க. குழந்தை எழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆஷாக்கு கால் வலிக்கிறதுனால நான் தான் பாத்துக்கணும். நான் வரேன். இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. இங்க இவங்களை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை கட்டில இருந்து எந்திரிக்க வைக்க முடியுமான்னு நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன். சில விஷயம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் பத்திக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.